ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் நியூ மெம்பர் எப்படி வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ண ஐடி எப்படி லாகின் பண்ணுறது, இதை பற்றி தான் உங்களுக்கு நான் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ உங்கள் நண்பரோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெஃபர் லிங்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போகக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வருங்க. சரிங்களா? மேலே ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸ்பான்சர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்களோ, ஸோ உங்கள் அப்ளைன்னு சொல்லுவாங்க அது பேர். உங்களை யார் இந்த பிளான்லாம் பற்றி எஸ்பிஐ பிளானை பற்றி யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ, யார் கீழே நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ, யார் டீமில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண ரெஃபர் லிங்க் வாங்கி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். அவங்களோட நேம் இருக்கும், அவங்களுடைய ஸ்பான்சர் ஐடி இருக்கும். சரிங்களா? கீழே நேம்னு இருக்கு இல்லையா, அந்த நேம்ன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பேங்க் புக்கில் எஸ்பிஓவில் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த பேங்க் புக்கில் நேம் எப்படி இருக்கோ அதே போல் அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த நேம்ன்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சிங்களா? ரெண்டாவது பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் செக்யூரிட்டியாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அப்படின்னா பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக செட் பண்ணணும். அப்போ பாஸ்வேர்டு வந்து 1 2 3 மொபைல் நம்பர் இந்த மாதிரிலாம் போடாமல் உங்களுடைய பேர், சரிங்களா, உங்களுடைய பேர் இல்லை உங்களுக்கு எதனாச்சும் ஒரு பிடிச்ச பேர் இருக்கும் இல்லையா, ஸோ ஏதாச்சும் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ பேர் போடுங்க, ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நம்பர் ஒரு 4 நம்பர் போடுங்க, இல்லை உங்கள் டேட்டா பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுங்கள். 1 2 3 இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணாதீங்க. நேம்லாம் எதுவும் போடாதீங்க. ஸோ ஒரு ஒரு அப்பர் இருக்கும், ஒரு லோயர் இருக்கணும். அப்பர்னா என்னென்னா கேபிட்டல் தான் அப்பர். சரிங்க. லோயர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் லோயர். அப்போ ஒரு அப்பர் லெட்ரு, ஒரு லோயர் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிவன். சரிங்களா? ஸோ சிவன் @ 2001. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலாமே, மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்காத மாதிரி நீங்கள் வந்து பண்ணால் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அப்போ அந்த பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இங்கே எந்த பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே பாஸ்வேர்டு தூக்கி இங்கே இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் நீங்கள் போடணும். சரிங்களா? ஸோ இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போட்டுருங்க. உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பிளான் கொடுத்துருப்பாங்க. அந்த சூஸ் பிளான் டச் பண்ணால் ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் காமிக்குது. நீங்கள் எஸ்பிஐயோடைய பிளான் டீட்டெயில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எலைட் லேர்னர் ப்ரோக்ராம் இந்த பிளானை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? மஸ்ட்டு இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்பிஐயோடைய பிளான் டீட்டெயிலை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு ஸோ அப்புறமா வந்து ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். அடுத்தது ஃபோன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களை கரண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் எஸ்பிஐயில் கொடுக்குற விரும்புகிறீங்களோ, லாங் டேர்ம் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுங்க. சரிங்களா? உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. திரும்பி கன்ஃபார்ம் உடைய மொபைல் நம்பர் அதே நம்பருங்க திரும்பி கொடுத்துருங்க கன்ஃபார்முக்கு. அடுத்து மெயிலுங்க. இதை ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டில் எஸ்பிஐயில் யூஸ் பண்ணுற நண்பர்கள் வந்து எஸ்பிஐயில் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு இல்லை வேறு மெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து பார்த்தா போயிட்டுருக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது விஷயம். அப்போது நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளேயே கரெக்டான மெயில் ஐடியை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கரண்ட்டில் என்ன மெயில் யூஸ் பண்ணுறீங்களோ, லாங் டேர்மாக எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. மெயில் ஐடினா ஒன்றுமே இல்லை, ஜிமெயில். ஓகேங்களா? எல்லார் மொபைல்லையுமே ஜிமெயில் இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணுவீங்க. அந்த உடைய ஜிமெயிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபார்ம் மெயில் இருக்கு இல்லையா ஜிமெயில்னு, அதே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஜிமெயில் கொடுத்தீங்களோ அதே மெயிலை இங்கே நீங்கள் கொடுத்துடணும். சரிங்களா? இந்த மெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த மெயிலை வச்சு தான் நீங்கள் எஸ்பிஐயில் காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே ஏ டு இசட், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது எல்லாமே இந்த மெயில் வச்சு மட்டும்தான் நடக்கும். அதனால் நீங்கள் மெயில் கரெக்டாக போட்டால் தான் உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பண்ணி எடுக்க முடியும். சரிங்களா? அதனால் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், யூ ஆர் அவர் அபவுட் எஸ்பிஓ அண்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் மாட்டு டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எஸ்பிஓடைய ட்ரைனிங் பீரியடுடைய பிளானும் ஸோ முழுமையான பிளான் நீங்கள் பார்த்துட்டீங்களா, அதாவது எஸ்பிஓடைய முழுமையான பிளான் நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியினா மட்டும்தான் நீங்கள் வந்து டிக் கொடுக்கணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் டு
கெட் ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் உள்ள போகும். ஸோ எஸ்பிஐ உடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல்ல எஸ்பிஐ உடைய இந்த பிளான பத்தி உங்களுக்கு ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளான பார்த்துட்டு அப்புறமா அத பார்த்துட்ட பிறகு அது ஓகேவா இருக்குன்னா அப்புறம் மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இங்க டிக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்களோட இன்ட்ரோ பண்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளான பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லாம இருந்திருக்கலாம். டீப்பா சொல்லாம இருந்திருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிளான வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடி ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கேட்கறாங்க. உங்களுக்கு பிளான பத்தி ஃபுல்லா தெரியுமா? அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா எஸ்பிஐயோடைய அஃபிஷியல் வீடியோ வந்து நீங்க பார்த்துருக்கணும். அத பார்த்திருந்தா மட்டும் தான் நீங்க இந்த பாக்ஸ வந்து டிக் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் நீங்க பார்க்காத பட்சத்தில் உங்களுக்கு பிளான் தெரியல அப்படின்னா, இந்த கிளிக் ஹியர் டூ இது இருக்கு இல்லையா? இது இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது யூடியூப் சேனல் லிங்க் போகும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா உங்களுக்கு கீழ வந்து கிளிக் டூ ரீட் த யூசர் அக்ரீமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அக்ரீமெண்ட் உடைய எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்னன்னா எஸ்பிஓல வந்து இங்க ஜாயின் பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் அக்ரீமெண்ட்ல சைன் பண்ற மாரி தான் டிஜிட்டலா சைன் பண்றீங்க. சரிங்களா? எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சா தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. ஸோ அதுதான் நீங்க வந்து பார்க்கணும். இது ஒன் பை ஒன்னா எல்லாமே நீங்க வந்து படிச்சு பாருங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளிக் டூ ரீட் த யூசர் அக்ரீமெண்ட் இருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகாது. ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மாரி அந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஆகாது. பக்கத்துல கிளிக் டூ ரீட் இருக்குல்ல, அந்த கிளிக்க நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தாங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்ட்டு. திஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அக்ரீமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, போட்டு கிட்டத்தட்ட நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இத பத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல கூட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சீங்க. சரிங்களா? இல்ல இதுக்காகவே நம்ம தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்னென்னலாம் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி போறோம். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நீங்க மஸ்ட் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஹேவ் ரீட் த யூசர் அக்ரீமெண்ட் அண்ட் அப்செட் ஆல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டு ப்ரொசீட் வித் த எலைட் லேர்னர் ப்ரோக்ராம்னு இருக்கும். அங்கே ஒரு டிக் இருக்கும். அந்த டிக்கை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இங்கே டிக் வந்துருங்க. சரிங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டெமோ நான் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சப்மிட் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபில் பண்ணிடலாமா? இப்போ நான் டெமோக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அன்பு அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலா ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் குடுத்துட்டேன். திரும்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுமே நான் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன ஃபோன் நம்பரோ அத குடுத்துடுங்க. திரும்பி கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் குடுங்க. மெயில் குடுங்க. கன்ஃபார்ம் மெயில் குடுங்க. சரிங்களா? ஃபோன் நம்பர் முக்கியம். மெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்றதுக்கான ஐடி வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெயிலுக்கு தான் போகும். நீங்க எஸ்பிஐல எந்த ஒரு கான்டாக்ட் பண்றதாலும், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றதா இருந்தாலும், எல்லாமே அந்த மெயில் வச்சு மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். சரிங்களா? அதனால மெயில் ஐடிய கரெக்ட்டா குடுங்க. ஓகேங்களா? இப்ப நான் ஃபில் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேங்க. சரிங்களா? மெயில் ஐடி எல்லாமே குடுத்துட்டேன். கீழ அந்த சப்மிட் இருக்கு இல்லையா? அந்த சப்மிட் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லோடிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சா, டக்குன்னு போயிடும் அது. ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்னு இங்க பாருங்க உங்களுக்கு வெல்கம் டூ எஸ்பிஐ போர்ட்டல் அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கும். ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் வெல்கம் டூ த எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எலைட் லேர்னர் ப்ரோகிராம்னு பார்த்தீங்கன்னா வந்துரும். டியர் அன்பு அஃபிஷியல் என்ன நேம் குடுத்தீங்களோ, அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மாரி நீங்க என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் குடுத்துருக்காங்க பாருங்க. ஓப்பன் த இமெயில் சென்ட் ஃப்ரம் எஸ்பிஓ அப்படின்னு பார்த்தா குடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது நீங்க உங்க மெயில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இத நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருந்தீங்கல்ல, அந்த மெயிலுக்கு தான் மெயில் போயிருக்கும். சரிங்களா? அந்த மெயில் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப Gmail ஆப் ஓப்பன் பண்ணுங்க. Gmail ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க எந்த மெயில் குடுத்தீங்களோ, அந்த மெயிலுக்கான இத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா உங்கள்ட்ட நெறைய மெயில் இருக்கும். நீங்க எந்த மெயில் எஸ்பிஐல இப்போ குடுத்தீங்களோ, லாகின் பண்றதுக்கு எந்த மெயில் குடுத்தீங்களோ, அந்த மெயில் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான். இங்க பாருங்க ஒரு மெயில் ஒண்ணு வந்திருக்கும். சரிங்களா? இந்த மாரி எஸ்பிஐல வந்து நீங்க அங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மெயில் குடுத்தீங்களோ, அந்த மெயிலுக்கு ஒரு மெயில் இப்படி வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நான் மெயில் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாரி நான் பார்க்குறேன். எனக்கு மெயின் பேஜ்ல மெயில் வரல அப்படின்னா, உங்களுக்கு இங்க மேலேயும் இங்க டச் பண்ணுங்க. இந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஸ்பாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்பாம்ல செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு சில பேருக்கு ஸ்பாம்ல வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்பாம்ல வந்துச்சு அப்படின்னா, அது இங்க அந்த ஸ்பாம் குடுத்துட்டு, ஸ்பாம் ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு அந்த மெயில் கிளிக் பண்ணிட்டு, நாட் ஸ்பாம் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில்ல வந்துரும். அதாவது மெயில்ல மீன்ஸ் இன்டர்ஃபேஸ் மெயின் இன்டர்ஃபேஸ்ல வந்துரும். சரிங்களா? அதனால நீங்க மெயில் செக் பண்ண வேண்டியது மெயினா இங்கேயும் செக் பண்ணணும். சப்போஸ் இங்க வராத பட்சத்தில நீங்க என்ன பண்ணணும், அத கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி ஸ்பாம் இருக்கும். ஸோ இந்த இதுதான். இந்த ஸ்பாம டச் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா, அங்க மெயில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப அந்த மெயில் நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டேன். கீழ வாங்க. கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. வெல்கம் டூ த எஸ்பிஐ ஃபேமிலி அப்படி குடுத்துருப்பாங்க. குடுத்துட்டு கீழ வந்து உங்க நேம் குடுத்துருங்க. டிஆர் அன்பு அஃபிஷியல் குடுத்துட்டு, இங்க தான் உங்களுக்கு
யூசர் நேம், பாஸ்வேர்டு குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டு குடுத்துருக்காங்க இல்லையா? யூசர் நேம் என்ன குடுத்துருக்காங்க? எஸ்பிஓன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. இதுதாங்க உங்களுடைய யூசர் நேம். சரிங்களா? இந்த ஒரு யூசர் நேமும், இந்த ஒரு பாஸ்வேர்டும் நீங்க என்ன பண்ணா மறக்காம ஏதாச்சும் ஒரு நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா தொலைஞ்சிரும். கண்டிப்பா யூசர் நேமும், பாஸ்வேர்டும் ஏதாச்சும் ஒரு நோட்ல எழுதி வச்சுங்க. முக்கியமான விஷயம் யாருக்காகவும், எதுக்காகவும் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. இன்க்ளூடிங் உங்க அப்ளையன் கூட. உங்கள சேர்த்து விட்டவங்க கூட உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்க குடுக்கக்கூடாது. உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? அத பார்த்துக்கங்க. ஸோ, அப்ப நான் என்ன பண்ணணும், யூசர் நேம், பாஸ்வேர்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? யூசர் நேம், பாஸ்வேர்ட் நம்மளுக்கு குடுத்துட்டாங்க எஸ்பிஐ சைட்லருந்து. அப்ப நம்ம லாகின் பண்ண வேண்டியது தானே? கீழ பார்த்தீங்கன்னா, கோ டூ லாகின் பேஜ் இருக்கா கிரீன் கலர்ல ஒண்ணு. ஸோ, அந்த கிரீன் கலர் கோ டூ லாகின் பேஜ நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எஸ்பிஐ போர்ட்டல்ல போயிடுங்க. ஸோ, இவ்வளோதான். அது குடுத்துட்டீங்கன்னா வந்துரும். இத நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்டர்ஃபேஸ்ல அதாவது மெயினா மொபைலுக்கு முன்னாடி வர வச்சுரும். ஹோம் ஸ்க்ரீன்ல வர வச்சுரும். அதுக்கு என்ன பண்ணுங்க, இங்க 3 டாட் இருக்கா? அது இங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்க பாருங்க உங்களுக்கு ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாரி ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன் நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப் மாரியே முன்னாடி வந்து உட்காந்துரும். நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க இப்ப. ஸோ இங்க பாருங்க இதுதான். ஓகேங்களா? இத நீங்க அப்படியே ஆப் மாரி முன்னாடி வந்து உட்காந்துரும். அதுல நீங்க டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா லாகின் பண்றதுக்கான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. ஓகேங்களா? ஓகே. மேல வந்து லாகின் குடுத்துருக்காங்கல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாகின நீங்க டச் பண்ணுங்க. லாகின் டச் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடி போட சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் போட சொல்லுவாங்க. ப்ரொஃபைல் ஐடினா ஒண்ணும் கிடையாதுங்க. மெயில்ல உங்களுக்கு வந்துச்சுல்ல யூசர் நேம், பாஸ்வேர்டு அதுதான் ப்ரொஃபைல் ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ, அப்ப அந்த மெயில்ல வந்த அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு இருக்குல்ல, அத யூசர் நேம் போட்டுருங்க. அந்த யூசர் நேம் என்னவோ போட்டுருங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் போடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் போட்டேன். பாஸ்வேர்ட் போட்டு என்ன பண்ணணும்னா, கீழ இருக்கிற அந்த சப்மிட் ஆப்ஷன டச் பண்ணுங்க. சரிங்களா? சப்மிட் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது எதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்டின்னா, எஸ்பிஓல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது? ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி லாகின் பண்றது? இத பத்தி மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் எத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் அப்டின்னா, இப்ப லாகின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அடுத்ததா உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கு? நீங்க எந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்? எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்? எப்படி அத அப்லோட் பண்ணணும்? ஏ டூ இசட் வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில நான் அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி லாகின் பண்றது? அத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். யூசர் நேம், பாஸ்வேர்டு உங்க நோட்ல எழுதி வச்சுங்க. யாருக்காகவும், எதுக்காகவும் ஷேர் மட்டும் பண்ணிடாதீங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ்ல எதுவுமே இப்போதைக்கு எதுவும் தொடாதீங்க. சரிங்களா? தெரிஞ்சா நீங்க தொட்டு பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டு தொட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இதா இருக்கும். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் இருக்கோ அத ஜஸ்ட் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. அதுல என்னென்னலாம் குடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் குடுத்துருக்காங்களா? ட்ரெய்னிங் டாஸ்க்னா அதுக்குள்ள போய் பாருங்க. என்னென்ன டாஸ்க் குடுத்துருக்காங்க. பார்ட்னர் பர்ச்சேஸ் சர்வீஸு, எஸ்பிஐ கேர், எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸு. ஸோ இங்க ரெடி காமிக்குது. உங்க ஐடி போட்டு ரெடின்னு காமிக்கும். இங்க வந்து எலைட் லேர்ன் டீம் சொல்லிட்டு மைக்ரோ டாஸ்க்ன்னு காமிக்கும். இத பத்தி ஏ டூ இசட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ மெம்பர் உள்ள வராங்க அப்டின்னா, இந்த மாரி லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்னென்னலாம் ஷோ ஆகுது? இதுக்கான டீட்டெயில் என்ன? டேஷ்போர்ட்னா என்னது? இந்த ட்ரெய்னிங் டாஸ்க்லாம் என்னது? பார்ட்னர் பர்ச்சேஸ் சர்வீஸ்னா என்னது? எஸ்பிஐ கேர்னா என்னது? இந்த மாரி மைக்ரோ டாஸ்க்னா என்னது? இந்த மாரி ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேங்க. சரிங்களா? ஸோ ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு எப்படி நியூவா ஜாயின் பண்ணவங்க இந்த அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்லாம் காமிக்குதுல, இதில என்னென்னலாம் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும்? ஸோ அடுத்ததா நீங்க எந்த மாரி இருக்கணும்? ஸோ எந்த மாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். பாய் பாய்.